இப்போ பார்த்தோன்னா வளைகாப்பை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க. நம்ம விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காவேரிட்ட உனக்கு வளைகாப்பு எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஃபேமிலியோடு வச்சாலே போதும், ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஏதோ செயின் வந்து தாலி செயின் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை போட்டுட்டு எல்லாத்துட்டும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அக்கா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரி ரொம்ப ஹாப்பியாக இருக்க பார்த்துட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்காட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, குமரன் வளைகாப்பை பற்றி பேசியிருக்கிறப்ப உனக்கு எந்த மாதிரி வளைகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சொன்னால் மட்டும் செஞ்சுருவீங்களாக்கும், அவங்கெல்லாம் ஒரு பர்த்டேக்குள்ளே அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பேசுகிறாங்க. சரி, உனக்கு என்ன தான் வேணும்? ஆமாம், எனக்கு ஒட்டியானை வேணும்னு சொன்னால் செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமரன் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி தச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு பல்காக ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. நைட்டும் பகலும் உட்காந்து தச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜய் இவங்க எல்லாருமே நிவின் எல்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வேறு ரீசன் சொல்கிறாங்க. அவர் நினச்ச மாதிரி அந்த இது ஒட்டியான வாங்குவாரா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.